வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஓட்ஸில் ரொட்டி, அதாவது எண்ணெய் இல்லா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரெகுலர் சப்பாத்தி விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. இது செய்கிறதுக்கு நான் ஹோல் கிரெயின் ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது டிசானோட ஹோல் கிரெயின் ஓட்ஸ். நம்ம இங்கே 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் ஓட்ஸுக்கு குட்டி குட்டியாக ஒரு 6 சப்பாத்தி வரும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இதை இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற பிளெண்டர் அகாரோ கம்பெனியோடது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளெண்டர். இதில் 2 விதமான பிளேட்ஸ் வருது. ஒன்று ட்ரை மசாலா அரைக்கிறதுக்கு, இன்னொன்று நீங்கள் தண்ணி ஊற்றி எப்பயும் போல் சட்னியோ மசாலாவோ அரைச்சிக்கலாம். இதோ நல்ல பொடி ஆயிடுச்சு. தொட்டு பார்க்க கூட நல்ல பவுடராக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தடவை சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபைனான பவுடர் கிடைக்கும். அப்படி வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் மிக்சியில் போட்டு அதை ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சளிச்சிக்கலாம். இதை இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி பசைய போகிறோம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சுடுதண்ணி யூஸ் பண்ணுறதால கை வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. ஒரு ஸ்டேஜில் மாவு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ கையை வச்சே பிசைய ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் பிசைஞ்சிட்டு விட்டுருங்க. இப்போ இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊற்றின சுடுதண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் தாராளமாக போதும். இதோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா பிசைய போகிறோம். இப்போவே பாருங்கள், இது அதிகம் ஒட்டாது. நம்ம அவ்வளோவா பிசையல, இருந்தாலும் இது அவ்வளோவா ஒட்டாது. எங்கே வச்சு பிசைய போகிறீங்களோ அங்கே மாவு இந்த மாதிரி நல்லா தூவிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அழுத்தி பிசைங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இதோ மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ நீளமாக உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக்குங்க. உருண்டைகள் பிடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சொட்டு கூட எண்ணெய் எங்கேயுமே யூஸ் பண்ண வேண்டாம். தேய்க்கிறது கூட எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் நார்மல் சப்பாத்தி செய்யும் போது கூட எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மாவு தூவியே உருட்டுங்க. மாவு தூவி உருட்டும் போது உங்களுக்கு சப்பாத்தி ஒட்டாமலும் வரும், நல்லாவும் வரும். எங்கேயாச்சும் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவில் தாராளமாக இந்த மாதிரி மாவு தூவிக்கோங்க. இது நீங்கள் இப்படியே சுட்டாலும் சரி, இல்லையா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை டிஃபன் பாக்ஸோ வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் இருந்துச்சுன்னா ஈஸியாக கொஞ்சம் சுடும்போது புஷ்ஷுன்னு வரும். இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நான் தீயில டைரெக்டாக காட்ட போகிறதில்ல. இருந்தாலும் கல்லுலேயே எப்படி நல்லா புஷ்ஷுன்னு சுடுறதுன்னு பார்க்கலாம். கல் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேய்ச்ச மாவு போடுங்க. திருப்பி போட்டு இந்த பக்கமும் லைட்டாக வேக விட போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் திருப்பிக்கலாம். இப்போ மேல் பக்கம் நல்லாவே வெந்துருச்சு, அடியில் மட்டும்தான் வேகணும். இப்போ ஒரு நல்ல துணி எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி துணியை வச்சு அழுத்திட்டே வந்தீங்கனாலே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். இதை திருப்பிட்டு அடுத்த பக்கத்தையும் துணியை வச்சு நல்லா அழுத்த போகிறோம். இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் உடம்பு குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஹை ஃபைபர் உள்ள செம்மையான ரெசிபி இது. கண்டிப்பாக டெய்லியும் கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம். ஸோ இதோ நம்மளோட சாஃப்டான ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.